அக்கா, இங்க என்னக்கா இவ்வளோ வண்டி இருக்கு? இவ்வளோ வண்டி வச்சு என்னதான் பண்ணுவாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. இங்க பாரு, போர் போடுற வண்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மண் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வண்டி வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. அதுவும் இல்லாம அங்க பாரு, எவ்வளோ பெரிய ஜேசிபி. சூப்பரா இருக்குல்லக்கா, பாக்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? பாருக்கா எவ்வளோ அழகா இருக்கு. ஆமா தம்பி, இது ரொம்பவே சூப்பரா இருக்கடா. இவ்வளோ வண்டி வச்சு என்னதான் பண்ணுவாங்கன்னு ஒண்ணும் தெரியலையே. தம்பி, இங்க எவ்வளோ செடி இருக்கு பார்த்தல. இவ்வளோ செடிக்கும் இவ்வளோ மரத்துக்கும் நம்ம கையை வச்செல்லாம் தோண்டிட்டு இருக்க முடியாது தம்பி. அதனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி வச்சிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய தோட்டம் பார்த்தியா. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய வண்டி வச்சு தோண்டினாதான் செட் ஆகும். அடேங்கப்பா, அந்த தோட்டம் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம அக்கா கூட சொல்லும் போது நம்ம சின்னதாக இருக்கும்னு நினைச்சோம் அந்த தோட்டம். ஆனா இவ்வளவு பெருசா இருக்கே. இதுல இருக்கிறதுல கொஞ்சமா பறிச்சுட்டு போனா கூட நமக்கு ஒரு வருஷத்துக்கு தாங்கும் போல இருக்கே. பரவாயில்லையே, இந்த தோட்டத்துல இந்த வருஷம் நிறைய காய்ச்சி இருக்கே. நல்ல லாபம் வரும் போல இருக்கு. நம்ம தோட்டத்துக்காரர் சூப்பரா தோட்டத்தை பார்த்துட்டு இருக்காரே. அண்ணா, இந்த வருஷம் நல்ல லாபம் வரும் போல இருக்க. ஆமா தம்பி, இந்த வருஷம் நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன மாதிரி ரேட்டு போகுது, எவ்வளவு விக்குதுன்னு பாப்போம். ஏ மல்லி, இந்த தோட்டம் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? வா வா, நம்ம ஜாலியா ஓடி ஓடி விளையாடுவோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. அப்படியே சுத்தி சுத்தி ஓடுவோம். இங்க பாரு, நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ கண்டுபிடி. நம்ம தோட்டத்துல விளையாடுனா நல்லா ஜாலியா இருக்கும். ஓடு ஓடு ஓடு. ராஜு அண்ணா, ரோசி அக்கா, நாங்க ஓடுறோம். எங்களை பிடிங்க, சீக்கிரம் வாங்க. எங்க போச்சு இந்த பசங்க? இவ்வளவு வேகமா ஓடுது. பார்க்கதான் சின்னதா இருக்குதுங்க. இது எவ்வளவு வேகமா ஓடுதுங்க. இந்த வந்துட்டேன். டேய் ராஜு, பாத்துடா, எங்கேயாச்சும் விழுந்துடாத. அங்க வர செடியில ரொம்ப முள்ளு இருக்கிற மாதிரி இருக்கு. பாத்து பாத்து. மல்லி, அங்க பாரு, நிறைய பைனாப்பிள் எல்லாம் பழுத்து இருக்கு. அங்க பாரு, அந்த பைனாப்பிள் பார்க்கவே கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமா, சூப்பரா இருக்கும் போல இருக்கு. சரி சரி, உங்களுக்கு தேவையானதை பறிச்சு சாப்பிட்டுட்டு விளையாடுங்க. நான் கொஞ்சம் தோட்டத்துல இன்னும் கொஞ்சம் தோண்ட வேண்டியது இருக்கு, போய் தோண்டிட்டு வந்துடுறேன். இந்த போர் போடுற லாரியை வாங்கினதும் நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா நம்ம தோட்டத்துல இவ்வளவு போர் போட்டு இவ்வளவு தண்ணி வந்திருக்காது, இவ்வளவு விவசாயமும் பண்ணிருக்க முடியாது. சரி, நம்ம கிளம்புவோம்.